செழியனும் மீனாவும் சில வருடங்களாக காதலித்து பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி பதிவு திருமணம் செய்து கொண்டனர். செழியனின் மாத வருமானம் குறைவாகத்தான் இருந்தது. இதனால் இருவருக்கும் சில சண்டைகள் அவ்வப்போது வரும். அன்று ஒரு நாள் செழியன் தன் மனைவியிடம் கொஞ்சம் சின்னமாக இருக்க பழகிக்கொள் என்றான். இதன் காரணமாக அன்று கடும் வாக்குவாதம் செய்தால் மனைவி மீனா. கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தைகளை அள்ளி வீசினாள் மனைவி மீனா. இதனால் தன் மனைவியின் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினான் கணவன் செழியன். அடுத்தவர்களின் குடும்பத்தை பார்த்து அதே போல நாமும் வாழ வேண்டும் என நினைப்பது தவறில்லை. ஆனால் அதற்காக அளவுக்கு மீறி ஆடம்பரமாக வாழ நினைப்பது முட்டாள்தனம் என எவ்வளவோ சொல்லி பார்த்தான். எந்த பயனும் இல்லை. பேசாமல் அம்மா அப்பா சொன்ன பெண்ணையே திருமணம் செய்து இருக்கலாம் போல என நொந்து கொண்டான் செழியன். இரவு இருவரும் சாப்பிடாமல் உறங்கச் சென்றனர். அன்று இரவு முழுவதும் மீனா தூங்கவில்லை. என் கணவர் செழியன் சொல்வது சரிதானே, அவர் நம் குடும்ப நன்மைக்குத்தானே சிக்கனமாக இருக்க சொல்கிறார். எனக்காக அவர் அம்மா அப்பாவை பகைத்து கொண்டு என்னை திருமணம் செய்தார். சரி, இனிமேல் மற்றவர்கள் வாழும் வாழ்க்கை போல நாம் வாழக்கூடாது. அவர்களின் வாழ்க்கை முறை வருமானம் வேறு, நம்முடைய வாழ்க்கை முறை வருமானம் வேறு என்பதை புரிந்து கொண்டாள். சரி, நாளை நம்முடைய திருமண நாள். நாளை செழியனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என முடிவெடுத்தாள் மனைவி மீனா. பொழுது விடிந்தது. தன் கணவன் தன் பக்கத்தில் படுத்திருப்பான் என பார்த்தாள் மீனா. கணவன் இல்லை. கணவன் செழியன் தன் வீடு முழுவதும் அக்கம் பக்கம் தேடி பார்த்தாள் மீனா. ஆனால் செழியன் இல்லை. கோபத்தில் என்னை விட்டு சென்று விட்டாரோ என பயந்தாள். நேற்று நான் சற்று அதிகமான வார்த்தைகளை கொட்டிவிட்டேனே என நொந்து கொண்டாள் மீனா. திடீரென்று மீனாவின் தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதில், மேடம், நான் ஏட்டு பாலு பேசுகிறேன். உங்கள் கணவனின் பெயர் செழியனா என கேட்டு, உங்கள் கணவர் செழியன் இன்று காலை பேருந்தில் இருந்து இறங்கும்போது விபத்தில் இறந்து விட்டார். நீங்கள் வந்து உங்கள் கணவன் செழியனை அடையாளம் காட்ட வேண்டும் என சொல்லி விபத்து நடந்த முகவரியை சொன்னார். கணவன் இறந்த செய்தியை கேட்டு மனைவி மீனா ஒரு நிமிடம் ஆடி போனாள். ஐயையோ என தன் மார்பில் தட்டி கொண்டு ஓவென்று துடித்தாள். என் வாழ்க்கை இருண்டு போனதே என, தெய்வத்தை கொலைத்துவிட்டேனே என சொல்லி தன் தலையை சுவற்றில் இடித்து கொண்டு அழுதாள். கணவன் இறப்பு செய்தி 1000 பாம்புகள் சேர்ந்து கொத்துவது போல இருந்தது மீனாவுக்கு. தன் எதிர்காலமே சூன்யமாகிவிட்டதை நினைத்து கதறினாள். நேற்று நான் உங்களிடம் சண்டை போட்டு இருக்கக்கூடாதே என சொல்லி, சண்டை போடாமல் இருந்திருந்தால் நீங்கள் வீட்டை விட்டு போகாமல் இருந்திருப்பீர்களே என சொல்லி அழுதாள். நம்முடைய திருமண நாளிலேயே நீங்கள் என்னை விட்டு சென்று விட்டீர்களே, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைத்தேனே, அது முடியாமல் போனதே என சொல்லி கொண்டே தன் கணவனின் பூத உடலை பார்க்க கிளம்ப தயாரானாள் மீனா. அப்போது திடீரென்று யாரோ கதவை தட்டினார்கள். கதவை திறந்தால் மீனா. அதிர்ந்து போனாள். காரணம், கணவன் செழியன் தன் கையில் பூங்கொத்துடன் உயிருடன் நின்று கொண்டிருந்தான். செழியனை பார்த்ததும் மீனா செழியனை வாரி அணைத்து கொண்டு ஓவென்று அழுதாள். மீனாவின் கண்ணீர் செழியனின் சட்டை நனைந்தது. மீனாவின் இந்த செயல் செழியனுக்கு புரியவில்லை. ஏய் மீனா, என்னடி ஆச்சு? ஏண்டி என்னை கட்டிப்பிடித்து இப்படி அழுகிறாய் என கேட்டான் செழியன். சில நிமிடம் அழுத பின்பு மீனா பேச ஆரம்பித்தாள். என்னங்க, நீங்கள் ஒரு விபத்தில் இறந்து விட்டதாக எனக்கு ஒரு போலீஸ்காரர் ஃபோன் செய்தார். உங்களை அடையாளம் காட்டச் சொல்லி ஒரு முகவரியும் கொடுத்தார்கள் என சொல்லி முடித்தாள் மீனா. இதனை கேட்ட செழியன் சில நிமிடம் அமைதியாக யோசித்தான். யாரேனும் நண்பர்கள் விளையாட்டாக இவ்வாறாக செய்கிறார்களா என யோசித்தான். அப்போதுதான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. மீனா, என்னோட மணிப்பேசை இன்று காலை பேருந்தில் யாரோ திருடிவிட்டார்கள். அநேகமாக என் மணிப்பேசை திருடிய நபர்தான் பேருந்து விபத்தில் இருந்திருக்க வேண்டும். அவர் பாக்கெட்டில் என் மணிப்பேஸ் இருந்திருக்கும். அதனால் தான் நான் இறந்துவிட்டேன் என போலீஸ்காரர்கள் நம்பிவிட்டனர் என சொல்லி முடித்தாள் செழியன். ஆம் நண்பர்களே, வாழ்க்கை நமக்கு 2ஆம் வாய்ப்பு கொடுப்பதில்லை. கிடைத்திருக்கும் ஒவ்வொரு கணவன் மனைவின் உறவுகளை கொண்டாடி விடுங்கள். கிடைத்திருக்கும் முதல் வாய்ப்பிலேயே உங்கள் உறவுகளை ரசித்து விடுங்கள். கிடைத்திருக்கும் முதல் வாய்ப்பிலேயே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முட்டி மோதி வென்று விடுங்கள். ஏனென்றால் மிகச்சிலருக்கே தான், அதுவும் மிக சொற்பமாகத்தான் 2ஆம் வாய்ப்பை கடவுள் கொடுக்கிறான்.